ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सदन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசிகா பிரபு வீட்டில் ஜெகநாதருடைய சந்நிதியில தாமோதர மாதத்துல உங்களை சந்திச்சதுல ரொம்ப பாக்கியம். இங்க இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம படிச்சது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் கர்தவ முனிவருடைய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்னன்னு படிச்சுட்டு அப்புறம் கர்தவ முனிவர் யாருன்னு சொல்லுவோம். சயேவ பகவான் ஆத்ய கேலனம் நகனப்னஹ கிரகேஷு ஜாதோ கிராம்யானாம் யஸ்வானாம் பக்ஷபோக்ஷணஹ. நம்மை போன்ற சாதாரண குடும்ப தலைவர்களின் கவனக்குறைவை கருதாமல் அதே பரமபுருஷர் பகவான் அவரின் பக்தர்களுக்கு உதவி புரிய நமது இல்லங்களில் தோன்றுகிறார். பகவான் வந்து கர்தம மகரிஷி குழந்தையா வந்தார். என்ன அவதாரம் தெரியுமா? கர்தம முனிவருக்கு பகவான் என்ன அவதாரமா வந்தாரு, குழந்தையா வந்தாரு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கபில வாசுதேவன் கர்தவ முனிவருக்கும் தேவகுதிங்கிற ஒரு குழந்தையா வந்தார். கர்தவ மகரிஷிக்கும் தேவகுதி அப்படிங்கிறவங்களுக்கும் கிருஷ்ணர் வந்து கபில வாசுதேவர் அவதாரம் பண்ணார். கபில தேவர் தேவகுதியின் புதல்வர். ப்ரோப்பா ஒரு சின்ன புக்கே போட்டிருக்காரு, பகவான் கபில தேவரின் போதனைகள். பார்த்திருக்கீங்களா? டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா ஒரு சின்ன புக் இருக்கு. ஒரு 50-160 பக்கம் தான் இருக்கும். டீச்சிங் ஆஃப் லார்ட் கபிலா. கபில தேவர் தேவகுதியின் புதல்வர், பகவான் கபில வாசுதேவரின் போதனைகள். பகவான் வந்து எண்ணற்ற அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரமுடைய பட்டியல் வந்து பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு. பகவான் வந்து நிறைய அவதாரம் பண்றாரு. இந்த அவதாரங்கள் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பேர் கடலுக்கு போயிருக்கீங்க, சமுத்திரத்துக்கு போயிருக்கீங்க, கடலுக்கு போயிருக்கீங்களா? ஓஷன். ஒரு தடவை ரெசார்ட்ல வந்து கன்வென்ஷன் பண்ணாங்க சவுத்ல, பீச்ல இல்லையா? எவ்வளவு அலை வந்ததுன்னு நினைனீங்களா? நீ கவுண்ட் பண்ண முடியுமா எவ்வளவு வேவ்ஸ் வந்ததுன்னு? நீங்க பண்ணீங்களா? எவ்வளவு அலை வந்துன்னே சொல்ல முடியாது. இல்ல வந்து 900 அலை ஆச்சு, இந்த 100 அலை வந்து 1000 ஆயிடும் சொல்ல முடியுமா? கடல் அலையை வந்து எண்ணவே முடியாது. அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் எல்லையற்றது. கிருஷ்ணனுடைய அவதாரம் எல்லையற்றது. அந்த அவதாரங்களை வந்து பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல 6 வகையா டிவைட் பண்ணிருக்காங்க, 6 வகையா பிரிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவானுடைய அவதாரங்களை 6 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்னது? குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், புருஷாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட யுகத்துல தோன்ற அவதாரத்துக்கு யுகாவதாரம் பேர். சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துக்கான அவதாரம் யுகாவதாரம். அப்புறம் லீலாவதாரம், நரசிம்மர், வராகர், லீலாவதாரம். புருஷாவதாரம் காரணோதகசாயி விஷ்ணு. 3 விஷ்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி, ஷீரோப்தசாயி. 3 விஷ்ணு. இங்க 3 விஷ்ணு வந்து புருஷாவதாரம். அப்புறம் சத்வம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணத்துக்கு அதிபர்.
சத்துவகுணத்துக்கு அதிபரா விஷ்ணு, ரஜோகுணத்துக்கு அதிபர் பிரம்மா, தமோ குணத்துக்கு அதிபர் மகாதேவ் சிவபெருமா. இவங்க 3 பேருமே பகவானுடைய குண அவதாரம். இந்த குணங்களை ஆளுபவர். சத்வ ரஜஸ் தமஸ் 3 குணத்துக்கு அதிபர்கள். குண அவதாரம் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்திர அவதாரம். மனுக்கள் சாயம்பூ மனு, வைவசுத மனு, அப்புறம் சக்ஷுஷ மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. இந்த மனுக்கள் மனித குலத்தோட தந்தை, நம்ம எல்லாருக்கும் அப்பா மனுக்கள். இந்த மன்வந்திர அவதாரம் பகவான் தான் மனுக்கள் அவதாரம் பண்றாரு. அப்போ குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், புருஷாவதாரம், சத்யாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் சக்தி கொடுக்கும் போது அந்த அவதாரத்துக்கு சத்யாவேஷ அவதாரம் பேர். பர்டிகுலர் பர்பஸ்க்காக. The soul was empowered by Krishna. That is called சத்யாவேஷ். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜீவாத்மாக்கு பகவான் சக்தி கொடுக்கும் போது சத்யாவேஷ அவதாரம். வியாசதேவர், நாரதர், இவங்கெல்லாம் சத்யாவேஷ அவதாரம். இந்த மாதிரி பகவான் நிறைய அவதாரம் பண்றார், பல்வேறு அவதாரங்கள் செய்யறார். கர்தம முனி, முனி அப்படின்னா தபம் செய்யறவங்க அல்லது கற்பனை பண்றவங்க. எல்லோராலும் பகவானை உணர்ந்துட முடியாது. முனிவர்கள், நிறைய முனிவர்கள் இருக்காங்க. முனிவர்கள், ரிஷிகள், துறவிமார்கள், அதுல நிறைய பேர் இருக்காங்க. எல்லோராலும் கிருஷ்ணரை பார்த்துட முடியாது, எல்லோராலும் கிருஷ்ணரை உணர்ந்துட முடியாது, எல்லோராலும் கிருஷ்ணரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ண முடியாது. நிறைய முனி இருக்காங்க. அந்த முனிவர்கள்ல பக்தி பண்ணக்கூடிய முனிவர்களுக்கு பகவான் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பக்தி இருந்தா மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். பக்தி இருந்தா மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். பக்தி இல்லாதவனால பகவானை பார்க்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணருக்கு பக்த வத்சலன்னு பேரு. யோக வக்ஷலர், ஞானி வக்ஷலர் கிடையாது. கிருஷ்ணர் யோக வக்ஷலான்னு சொல்றது இல்ல, ஞான வக்ஷலான்னு சொல்றது இல்ல, பக்த வத்சலான்னு சொல்றது. அப்ப யோகிகள், ஞானிகளால கூட கிருஷ்ணரை நெருங்க முடியாது. பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோராப் அதாபி மனசோ முனிப்பும் கவானம். பிரம்மதேவர் பிரம்மசமிதியில் நினைச்சு, பிரம்மசமிதி படிச்சிருக்கீங்களா? பிரம்மா பிரேயர் பண்றாரு கிருஷ்ணா. ஒரு முனிவர் பல பிறவிகளா தவம் பண்ணாலும், பல யுகங்களா தவம் செஞ்சாலும், கற்பனை பண்ணாலும் கிருஷ்ணரை உணர முடியாது. ஏன்னா கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது, அச்சிந்திய சக்தி, இன்கன்சீவபிள் பொட்டன்சியல். கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அதனால மென்டல் ஸ்பெகுலேஷனால கிருஷ்ணரை ரியலைஸ் பண்ண முடியாது. மனக்கற்பனையால கிருஷ்ணரை உணர முடியாது. மனோவியூகத்தினாலேயோ மனக்கற்பனையாலேயோ கிருஷ்ணரை உணர முடியாது. அப்போ ஒரு முனிங்கிறவர் மனக்கற்பனை பண்றவரு. அப்படி மனக்கற்பனை பண்ணால கிருஷ்ணரை உணர முடியாது. அதான் பிரம்மாச்சனர் பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம்யோ வாயோரதாபி மனசோர் முனிப்புங்கவானம். இந்த கோவிந்தன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பக்தினால்தான். அதனால பகவத்கீதையில கிருஷ்ணா எத்தனை யோக பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா? பகவத்கீதை கிருஷ்ணர் எவ்வளவு யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு? பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? பகவத்கீதை ஒரு சாப்டர் யோகா தான். முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகா, செகண்ட் சாப்டர் சாங்கிய யோகா, தேர்ட் சாப்டர் கர்ம யோகா, फोर्थ चैप्टर ज्ञान योगा, फिफ्थ चैप्टर निष्काम कर्म योगा, सिक्स्थ चैप्टर ध्यान योगा. இப்படி ஈச் எவ்ரி சாப்டர் இஸ் யோகா. யோகா என்னது? யோகா மீன்ஸ் கிருஷ்ணரோட கனெக்ட் பண்றது. யோகான்னு சொன்னா கிருஷ்ணரோட தொடர்பு கொள்றது. இப்ப பகவத்கீதையில நிறைய யோக முறைகளை சொல்லியிருக்காரு. 3 யோக முறையை முக்கியமா சொல்றாரு. ஒண்ணு ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா. ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா. சரி, இப்ப பார்த்தோம் ஒரு முனி அஷ்டாங்க யோகி.
மனதை புலன்களை கட்டுப்படுத்தி தனி இடத்துல போய் சாப்பிடாம தூங்காம அப்படி தவம் பண்ணா கூட கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அந்த யோகத்துல பக்தி இருக்கணும். அந்த யோகத்துல பக்தி இருக்கணும். பகவானை தியானம் பண்ணணும். தியாயதே விஷ்ணு. விஷ்ணு தியானிக்கணும். வேற எதையோ தியானிச்சுட்டு இருந்தா பகவான் தரிசனம் தர மாட்டார். ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இன்னைக்கு யோகா சென்டர் மெடிடேஷன் சென்டர்லாம் இருக்கு. அங்க போய் எதையோ தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க லைட்டை தியானம் பண்ணுங்க, ஒரு புள்ளிய தியானம் பண்ணுங்க, எதையோ தியானம் பண்ணு. எதையோ தியானம் பண்ணா பகவான் தரிசனம் பண்ண முடியாது. தியாயதே விஷ்ணு. விஷ்ணுவை தியானிக்கணும். தியானம்னாலே விஷ்ணுவை தான் தியானிக்கணும். அப்போ மனக்கற்பனை பண்ற முனிவர்கள் பகவானை தரிசனம் பண்ண முடியாது. எதையோ தியானிக்கிறவங்க பகவானை தரிசனம் பண்ண முடியாது. அல்லது கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன்னு சொல்லிட்டு அந்த உருவம் இல்லாத ஒண்ணு தியானம் பண்ண முடியும்னா முடியாது. அப்படியும் கிருஷ்ணரை உணர முடியாது. அப்ப பக்தியினாலதான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ண முடியும். அப்போ ஒரு அஷ்டாங்க யோகி பக்திங்கிற தளத்துக்கு வராம பகவானை தரிசனம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஞான யோகி சாஸ்திரம் படிச்சு படிச்சு ஞானம் மீன்ஸ் நாலேஜ். இந்த ஞானம்னா அறிவு. வேதங்களை படிச்சு படிச்சு ஞானம் கிடைக்கும். அந்த வேத ஞானத்தை வச்சுட்டு மட்டும் கிருஷ்ணரை உணர முடியாதுன்னு பிரம்மா சொல்றாரு. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயௌவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அத்வைதம் வை அப்படின்னா 2, வை அப்படின்னா 2, 2. அத்வைதம் 1. இப்போ நான் இருக்கேன். இது என்னுடைய பாடி, என் உடம்பு. இதுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. இந்த பாடி ஆன்மாவை 2 எடுத்துடலாமா? இந்த பாடியில இருந்து ஆத்மா எடுத்துடலாமா? எடுக்க முடியுமா? முடியாதா? என் உடல்ல ஆத்மா எடுத்துட முடியுமா? முடியாதா? முடியுமா? எப்படி முடியும் சொல்லி? ஆமா, ஆத்மா வெளியே. So that means I am not this body. I am not this body. I am spirit soul. நான் வேற, இந்த உடம்பு வேற. இந்த உடம்பு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கிருஷ்ணன் சொன்னாரு, ஈஸ்வர சர்வபூதானா ஹிருதேஷ்யார்த்துன திஷ்டதி பிராமேன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயா. இந்த உடம்பு ஒரு மெஷின். இந்த உடம்பு ஒரு மெஷின். உங்க வீட்டுல கார் இருக்கு இல்லையா? காடி இருக்கு. அந்த கார் வாங்கி ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க அப்பா என்ன ஃபீல் பண்றாரு? இந்த கார் ரொம்ப பழசாயிடுச்சு, வேற இந்த கார் கொடுத்துட்டு புதுசு வாங்கிக்கலாம். அப்ப தீபாவளி ஆஃபர் போடுவோம். கொண்டு வாங்க பழைய காரு, வாங்கிக்கங்க புதிய காரு அப்படின்னு விளம்பரம் போடுவோம். அப்ப என்ன பண்றோம்? பழைய காரு கொண்டு கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது கார் எடுக்கிறோம். அப்ப நம்மகிட்ட ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? நம்ம ஏதாவது இழந்துட்டோமா? இல்லையா? இப்ப நீங்க அழுவீங்களா? ஐயோ, என் அப்பா பழைய கார் கொடுத்து புதிய கார் வாங்கிட்டாரு. புதிய கார் வந்தா நீங்க அழுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவோம். எல்லாரும் ஸ்வீட் கொடுப்போம், ஃபீஸ்ட் கொடுப்போம். எங்க அப்பா புதிய கார் வாங்கியிருக்காரு இல்லையா? அப்ப அது நம்ம ஹாப்பி. So that means I am not this car. நான் அந்த கார் கிடையாது. நான் கார் ஓட்டுற டிரைவர். As long as driver in the car, அந்த கார் மூவ் ஆகும். அந்த டிரைவர் வெளியில வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். அப்போ டிரைவர் வேற, கார் வேற இல்லையா? அந்த காடி ஓட்டும் போது வாகனம் ஓட்டுங்கிற வண்டியில உட்கார்ந்து இருந்தா வண்டி ஓடும். கார் ஓட்டுனர் டிரைவர் வண்டியில இருக்கணும். அது இறங்கிட்டாருன்னா வண்டி ஓடாது. அப்ப ஓட்டுநர் வேற, காடி வேற. அது மாதிரிதான் இந்த உடம்பு வேற, ஆன்மா வேற. நாம இந்த உடம்பு இல்ல. இந்த உடம்பு ஒரு யந்திரம் மாதிரி இல்லையா? எப்படி ஒரு கார் வச்சிருக்கும் போது சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு கார் இருந்ததுன்னா ஆயில் செக் பண்ணுவோம், ஃபியூவல் ஃபில் அப் பண்றோம், டயர் பிரஷர் செக் பண்றோம், சர்வீஸ் போடுறோம், ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றோம், பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பார்ட்ஸ் மாத்துறோம். காரே பழசாயிடுச்சுன்னா பழைய கார் கொடுத்து புதிய கார். அதே மாதிரி இந்த உடம்பு. இந்த உடம்பு இருக்கு. அடிக்கடி காய்ச்சல் வரும், டாக்டர் போவோம், மருந்து சாப்பிடுவோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். அப்புறம் ஏதாவது உடல்ல ஏதாவது உறுப்பு கோளாறு ஆயிடுச்சுன்னா ஆபரேஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் உடம்பு ஒண்ணுமே வேலையாகுது இல்ல. இந்த பழைய உடம்பு கொடுத்து புதிய உடம்பு. சோ அப்போ இந்த உடம்புல ஆன்மா இருக்கு இல்லையா? இந்த ஆன்மா வேற, நான் வேற. இந்த ஆன்மா வேற, இந்த உடம்பு வேற. ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவரும் ஆத்மா வேற வேற இல்லை. கிருஷ்ணருடைய நாமம், அவரது ரூபம்,
அவரது பெயர், அவர் புகழ், அவர் உடல், ஆன்மா எல்லாம் ஆன்மீகமானது. அதுதான் அத்வைதா. பிரிக்க முடியாது. இப்ப என் உடல்ல இருந்து ஆத்மா பிரிச்சிடலாம். என்ன கத்தி எடுத்து குத்திட்டா இந்த ஆத்மா இதோட மட்டும் போயிடும். இல்ல நான் மரணம் அடையும் போது ஆத்மா இந்த உடல் மட்டும் போயிடும். பிறவி எடுக்கும் போது இந்த உடல் ஒரு ஆத்மா வருது இல்லையா? இந்த உடம்பு பிறக்குது இருக்குது, ஆத்மா பிறக்கிறதுல இருக்கிறது இல்ல. இதான் பகவத்கீதை கிருஷ்ணா சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாரு? நான் ஜாயதே நாம் ரேதேவா கதாச்சி நாயம் பூத்வா பவிதாவா நபூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணோ நகன்யதே கன்யமானி சரி. இந்த உடம்பு பிறக்குது இருக்குது, ஆத்மா பிறக்கிறதுல இருக்கிறது இல்ல. தேகின்வாஸ்மின் எதா தேகே கோமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர தத்துவ முக்கியம். உடல் பெற்ற ஆத்மா, நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருந்தோம், இளமை பருவம் வருது, அப்புறம் முதுமை அடையுது, அப்புறம் உடம்பு விட்டு போயிடும் இல்லையா? அதனால இந்த உடம்புல மாற்றம் இருக்கு, ஆத்மால மாற்றம் இல்ல. ஆனாலும் என் உடம்பு வேற, ஆன்மா வேற இல்லையா? இந்த உடம்புல இருந்து ஆத்மாவை எடுத்துடலாம். ஆனா கிருஷ்ணனுடைய உடலும் ஆத்மா வேற வேற இல்ல. கிருஷ்ணனுடைய உடலும் ஆத்மா வேற வேற இல்ல. அதனாலதான் கிருஷ்ணனுடைய உடல் என்னன்னு சொல்றோம்? பிரம்மா என்ன சொல்றாரு? கிருஷ்ணனுடைய பாடி, கிருஷ்ணனுடைய உடல் சத் சித் ஆனந்த விக்கிரக. சத் சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். கிருஷ்ணனுடைய பாடி வந்து நாட் மெட்டீரியல். நம்ம பாடி வந்து மெட்டீரியல். இதுல என்னென்ன மெட்டீரியல் இருக்கு? எர்த், வாட்டர், ஃபயர், ஈத்தர், ஏர். என்னுடைய உடல் பௌதிகமானது. இதுல 5 பூதம் இருக்கு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, இறந்தது இந்த ஆத்மா இந்த உடல் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சிலர் நெருப்புல போடுவாங்க, சிலர் மண்ணுல போடுவாங்க, ஒண்ணும் இல்லைன்னா தூக்கி வெளியில போட்டுருவாங்க. கழுகு ஏதாவது கொத்தி சாப்பிட்டு அது மலமாயிரும். இல்ல கங்கையில தூக்கி போட்டுருவாங்க, ஜலத்தோட ஜலமா போயிடும். அவ்வளவுதான் இந்த பாடி இல்லையா? இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் இருக்கிற ஆன்மா ஆன்மீகமானது. பட் கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது, அவரது ஆத்மா ஆன்மீகமானது, அவர் உலகம் எல்லாமே ஆன்மீகம். அங்க பௌதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. கிருஷ்ணனுடைய உலகத்துல எல்லாமே ஆன்மீகம், அத்வைதா. பிரிக்க முடியாது. கிருஷ்ணரை ஆன்மாவை பிரிக்க முடியாது. என் உடல்ல இருந்து ஆத்மா எடுத்துற மாதிரி கிருஷ்ணனுடைய உடல்ல இருந்து ஆத்மா எடுக்க முடியும். பிகாஸ் கிருஷ்ணா ஸ்பிரிச்சுவல். சச்சித் ஆனந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். அத்வைதம், அச்சுதா. சிதா அப்படின்னா ஃபேலபிள், நம்ம விழக்கூடியவங்க. கிருஷ்ணா வந்து அச்சுதா, இன்ஃபேலபிள். அவர் வீழ்ச்சி அடையாது. அனாதி அனந்த ரூபம். அவர் படைப்புக்கு முன்னாடியே இருக்கார். நாராயணோ பரோ அவ்யக்தா. வேதம் என்ன சொல்லுது? படைப்புக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்காரு. நாராயணோ பரோ அவ்யக்தா. பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி பகவான் இருக்காரு. அத்வைதம், அச்சுதம், அனாதி அனந்த ரூபம். எல்லையற்ற ரூபம் எடுத்துக்கிறார். ராமர், நரசிங்கர், வராகர் இல்லையா? ஆத்தியம், புராண புருஷன். ஆத்தியம் படைப்புக்கு முன்னாடி இருக்கார். புராண புருஷன். புராண புருஷன் ரொம்ப பழமையானவர். நவயவனம், இளமையானவர். இது வந்து கான்ட்ரோவர்சியா இருக்கு. இது என்ன கான்ட்ரோவர்சி? என்ன முரண்பாடா இருக்கு? பழமையானவர், இளமையானவர். இது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ணர் வந்து ரொம்ப பழமையானவர், ஆனா இளமையானவர். இது எப்படி சாத்தியமாகும்? நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 90 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்னா பிரபுக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு, ஆனா ரொம்ப இளமையோட இருக்கான்னு சொல்லுவோமா? அப்ப முதுமை வந்துருச்சு. பட் கிருஷ்ணா மட்டும் ஏன் நவயவனம்? பழமையானவர், இளமையானவர். ஆனா நான் வந்து முதுமை அடையும் போது வயசாயிடுது. கிருஷ்ணா வந்து பகவத்கீதை சொல்லும்போது 120 வயசு இருக்கு. பகவத்கீதை சொல்லும்போது கிருஷ்ணாக்கு எவ்வளவு வயசு? அந்த புக்ல பாருங்க, 120 வயசு மாதிரியா இருக்கு. 15-16 வயசு பையன் மாதிரி இருப்பேன். ஏன் அப்படி? வை இப்பதான் பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். கிருஷ்ணாவுடைய பாடி ஸ்பிரிச்சுவல், நவயவனம். கிருஷ்ணாவுக்கு வந்து கௌமாரம் யௌவனம் உண்டு, ஆனா ஜரா கிடையாது. கிருஷ்ணாவுடைய லீலை இருக்கு இல்லையா? தாமோரமா செலிபிரேட் பண்றோம். கிருஷ்ணாவுடைய லீலை வந்து கௌமாரம், பால்ய லீலை, பால்ய லீலை, கைஷோர லீலை, யௌவன லீலை. அவ எப்போ? நவயவனம், இளமை. நமக்கு கௌமாரம், யௌவனம், ஜரா. நமக்கு முதுமை வந்துடும். சோ ஆத்தியம், புராண புருஷம், நவயவனம். வேதேஷு துர்லபம். வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் கிருஷ்ணரை உணர்ந்துட முடியாது. வேதங்களை படிக்கிறதால மட்டும் கடவுளை உணர்ந்துட முடியாது. இல்ல எனக்கு சமஸ்கிருதம் தெரியும்,
நான் உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், எனக்கு வேதம் எல்லாம் தெரியும்னாலும் கிருஷ்ணர் உணர முடியாது. எப்படி உணர முடியும்? வேதேஷு துர்லபம். வேதம் படிச்சாலும் கிருஷ்ணர் உணர முடியாது. போர் அடிக்குதா? கிளியரா இருக்கா? வேதம் படிக்கலாம் கிருஷ்ணர் உணர முடியாது. வேத சுதர்லபம் ஆத்ம பக்தோ, பக்தினால்தான் உணர முடியும். பக்தி இருந்தாதான். அதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு, பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவாய் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி, சாஸ்திரம் படிக்கிற ஞானி வந்து பல பிறவிக்கு அப்புறம் தான், பல பிறவிகள், பகுனாம் ஜென்மனாம். ஒரு ஞானி வந்து பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவனான கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம், வாசுதேவ சர்வமிதி. அப்படி தெரிஞ்சுக்கிற ஞானி சுதுர்லபா, ரொம்ப அரிதானவன். அப்போ ரெண்டு விஷயம் புரிஞ்சுது. என்ன ரெண்டு விஷயம் புரிஞ்சுது? யோகிகளாலேயும் கிருஷ்ணரை உணர முடியாது. ஏன் யோகிகளால கிருஷ்ணரை உணர முடியாது? பக்திங்கிற தளத்துக்கு வரணும். அப்ப எந்த யோகா பண்ணாலும் பக்திங்கிற தளத்துக்கு வந்தாதான் கிருஷ்ணர் உணர முடியும். ஞானிகளாலும் கிருஷ்ணர் உணர முடியாது. ஏன்? பக்திங்கிற தளத்துக்கு. அப்ப ஞான மார்க்கமாகட்டும், எனி யோகா சிஸ்டம், இதர் ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, வாட் எவர் இட் மேபி, எந்த யோக முறையானாலும் பக்திங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். பக்திங்கிற தளத்துக்கு வந்தாதான் கிருஷ்ணர் உணர முடியும். அதனால எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் கிருஷ்ணர் உணர முடியாது. ஆனா கர்த முனிவர் உணர முடிஞ்சது. ஏன் கர்தமரால உணர முடிஞ்சது? கர்த முனி பர்ஃபார்மிங் டிவோர்ஸ் சர்வீஸ். கர்த முனி பக்தி பண்ண, கர்தம முனி பக்தி பண்ணதுனால, ஹரே கிருஷ்ணா, கர்தம முனிவர் பக்தி பண்ணதுனால அவருக்கு பகவானே குழந்தையா வந்தார். கர்தம முனிவர்கள்ல துறவிகளும் இருப்பாங்க, குடும்பஸ்தர்களும் இருப்பாங்க. இப்ப வந்து நிறைய முனிவர்கள் வந்து குடும்பஸ்தர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது தெரியுமா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு உதாரணம் சொன்னேன், கர்தமர். இந்த மாதிரி முனிவர்கள் வந்து குடும்பஸ்தரா இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? கஷ்யபர்னு ஒரு முனிவர் இருந்தார். கஷ்யபருடைய மனைவி வந்து அதிதி. கஷ்யபருக்கு ரெண்டு மனைவி, திதி அதிதி. கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த குழந்தைங்க அசுரர்கள், கஷ்யபருக்கும் அதிதிக்கும் பிறந்த குழந்தைங்க தேவர்கள். கஷ்யபருக்கு அதிதிக்கும் பகவானே குழந்தையா வந்தார். என்ன அவதாரம் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாமன அவதாரம், வாமனமூர்த்தி. பகவான் வாமன அவதாரம் யாருக்கு குழந்தையா வந்தாரு? கஷ்யபருக்கும் அதிதிக்கும். அப்ப கஷ்யபர் வந்து மகரிஷி, கஷ்யபர் முனிவர். ஆனா அவர் குடும்பஸ்தரா இருந்தார். அவர் பக்தி பண்ணார். அதனால பகவானே ஒரு குழந்தையா வந்தார், வாமன தேவரா. அப்புறம் இந்த மாதிரி நிறைய முனிவர் இருக்காங்க. அகஸ்தியர், புலஸ்தியர், முனிவர்களே எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறவங்க. கர்தமர், அப்புறம் கஷ்யபர், நிறைய இருக்கு. அதே சமயம் துறவர முனிவர்கள் இருக்காங்க. இப்ப நாரத முனி, நாரத முனி ஒரு சன்னியாசி. வியாசர் ஒரு குடும்பஸ்தர், வியாச மகரிஷி குடும்பஸ்தர். சுகதேவர் ஒரு சன்னியாசி, சுகமுனி. சோ முனிவர்கள கூட பக்தி அப்படிங்கிற தளத்துக்கு வந்தாதான், முனிவர்கள கூட பக்தியின் தளத்துக்கு வந்தாதான் என்ன பண்ண முடியும்? முனிவர்கள் கூட பக்திங்கிற தளத்துக்கு வந்தாதான் பகவானை பார்க்க முடியும். கர்த முனி பகவானுக்கு பக்தி பண்ணாரு. அவர் தேவகுதின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. தேவகுதி வந்து ஸ்வயம்பு மனுங்கிறவருடைய பையன், பொண்ணு. ஸ்வயம்பு மனு யாரு? பிரம்மாவுடைய பையன். பிரம்மாட்டிருந்து வந்தவர் ஸ்வயம்பு மனு. பிரம்மா யார்ட்டிருந்து வந்தாரு? கிருஷ்ணர், விஷ்ணு. சோ பிரம்மாவுடைய பையன் ஸ்வயம்பு மனு. ஸ்வயம்பு மனுக்கு சத்தரூபான்னு ஒரு மனைவி. ஸ்வயம்பு மனுக்கு சத்தரூபாக்கு பிறந்த குழந்தைதான் தேவகுதி. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது யாரை கல்யாணம் பண்ணா தேடிட்டு இருக்காங்க. இவங்க முனிவரை செலக்ட் பண்ணாங்க. இந்த காலத்துல யாரா பண்ணுவாங்களா? இந்த காலத்துல ஒரு பொண்ணு போய் ஒரு துறவியை கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? இன்னைக்கு பசங்களுக்கும் அழகான பொண்ணு வேணும், பொண்ணுங்களுக்கு நல்ல வசதியான பையன் வேணும், இல்லையா? இன்னைக்கு வந்து மேரேஜ்ங்கிறது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. வாட் ஹேப்பனிங்? இல்லையா? என்ன பேசிட்டு இருந்தோம் மச்சா? என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த காலத்துல வந்து
மேரேஜுக்கு ஒரு அக்ரிமெண்ட் தான். என்ன அக்ரிமெண்ட்னா, பையன் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பையன் கல்யாணம் பண்ண என்ன எதிர்பார்ப்பாரு? நல்ல அழகான பொண்ணு வேணும். மலேசியாவிலயும் அழகா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணும் இல்லையா? அந்த பொண்ணு என்ன எதிர்பார்ப்பா? நிறைய கார் வச்சிருக்கிறவன், நிறைய பணம் வச்சிருக்கிறவன், நிறைய சம்பாதிக்கிறவன், இதானே. பட் அந்த காலத்துல அப்படி இல்லை. கர்தம முனிவர் நல்ல ஒரு பக்தரா இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாரு. அந்த பொண்ணு நல்ல ஒரு விஷ்ணு பக்தரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. 2 பேரும் பகவானுக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? பிரம்மா சொன்னாங்க, ஸ்வயம்பு பண்ணிட்ட, நீங்க உங்க பொண்ணு தேவகுதிய கர்தம முனிவர் கல்யாணம் பண்ணி கொடுங்க. தேவகுதி கர்தமரையே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பகவானுடைய பக்தரா இருக்காரு. பகவானுடைய பக்தனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் பகவானுடைய பக்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் இவர் ஒரு பக்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் 2 பேரும் பகவானுக்கு சேவை பண்ணணும் இல்லையா? சோ கணவருக்கு சேவை பண்றது மூலமாவே அந்த மனைவி பகவான் போயிடலாம். கணவர் கிருஷ்ண பக்தரா இருந்தா அவருக்கு சேவை பண்றது மூலமாவே அந்த மனைவி பகவான் போலாம். மனைவிக்கு வைஷ்ணவியா இருந்தா அவங்களை மெயின்டைன் பண்றதுனால இவர் கிருஷ்ணாவுடைய கருணைகள். சோ அல்டிமேட் கோல் ஃபேமிலி லைஃப்ல கிருஷ்ணா இஸ் த சென்டர். குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில கிருஷ்ணர் நடுநாயகனா இருக்கணும். நாம ஹீரோ இல்லைங்க, கிருஷ்ணர் தான் ஹீரோ. சோ கணவர் பக்தரா இருந்தா அந்த வைஷ்ணவனுக்கு சேவை பண்றது மூலமாவே மனைவி பகவான் போயிடலாம், கிருஷ்ணாட்டு போயிடலாம். மனைவி ஒரு வைஷ்ணவியா இருந்து அவங்கள பராமரிக்கிறதுனால, அவங்களுக்கு சேவைக்கு ஹெல்ப் பண்றதுனால, மனைவி கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு கணவனுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு ஆல்சோ கெட்டிங் தி பிளெஸிங் ஆஃப் கிருஷ்ணா. சோ அல்டிமேட்லி கணவன் மனைவி 2 பேரும் குழந்தைகளும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். அதான் இல்லறம், அதான் கிரகஸ்த தர்மா, கிரகஸ்த ஆசிரமா. ஆசிரமா மீன்ஸ் பிராக்டிசிங் டிவோஷன்ஸ். எங்க பக்தி இருக்கோ அந்த இடம் ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமா. ஒருத்தர் கல்யாணம் பண்ணாம பக்தி பண்ணாது பிரம்மச்சரிய ஆசிரமா. இல்லற வாழ்க்கையில இருந்து பக்தி பண்ணாது கிரகஸ்த ஆசிரமா. இல்லற வாழ்க்கையில ரினோன்ஸ் ஆர்டர் வனர்பிரஸ்த ஆசிரமா. அண்ட் கம்ப்ளீட்லி ரினோன்ஸ் ஆர்டர் சன்னியாச ஆசிரமா. மாணவர் வாழ்க்கை பிரம்மச்சரிய ஆசிரமம். இல்லற வாழ்க்கையிலிருந்து பக்தி பண்றது கிரகஸ்தாசிரமம். இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்று கணவன் மனைவி பக்தி செய்யறது வனரபிரஸ்த ஆசிரமம். மனைவி எல்லாம் விட்டுட்டு சன்னியாசத்தின் போறது சன்னியாசாசிரமம். அப்ப இது 4 எது சென்டரா இருக்கு, எது மையமா இருக்கு? வர்ணாசிரம 4 ஆசிரமத்துல எது மையமா இருக்கு? தூக்கம் வருதா? இல்ல இந்த 4 ஆசிரமத்துல எது சென்டர் பாயிண்ட்? கிருஷ்ணா சென்டர் பாயிண்ட், பக்தி சென்டர். நம்ம எந்த ஆசிரமத்துல வேணாலும் இருக்கலாம், பட் நோக்கம் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும். அத பும்பி திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷ சாந்திதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தின் ஹரிதோஷனம். வர்ணாசிரம கொள்கை நோக்கமே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதா. அப்போ ஒருத்தர் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் குடும்பஸ்தரா இருக்கலாம், ஒருத்தர் துறவியா இருக்கலாம், அல்ல பிரம்மச்சாரியா இருக்கலாம். அல்டிமேட் கோல் விஷ்ணுவை சாட்டிஸ்ஃபை. இல்லாட்டி டைம் வேஸ்ட்னு சொல்லுது சாஸ்திரம். பாகவத் என்ன சொல்லிருக்கு? தர்மஸ்ரமிஷ்டிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசிரியா நோத்பாதையை எதிரதியும் ஸ்ரமையை வெகி கேவலம். ஒருத்தர் சன்னியாச தர்மத்தை நல்லா பண்றாரு, நல்ல ஸ்ட்ரிக்டான சன்னியாசியா இருக்காரு, ஆனா கிருஷ்ண பக்தி பண்ணல, என்ன பிரயோஜனம்? ஒருத்தர் நல்ல குடும்பஸ்தரா இருக்காரு, தான தர்மம் எல்லாம் பண்றாரு, ஆனா கிருஷ்ண பக்தி பண்ணல, என்ன பிரயோஜனம்? சோ அல்டிமேட் கோல் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இல்லாட்டி அது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்ரமையை வெகி கேவலம். தர்மஸ்ரமிஷ்டிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசிரியா நோத்பாதையை எதிரதியும் ஸ்ரமையை வெகி கேவலம். ஒருத்தர் எந்த உத்தியோகமே செய்யலாம், ஒருத்தர் யாரோ வேணாலும் இருக்கலாம். குடும்பஸ்தரா இருக்கலாம், துறவியா இருக்கலாம், வியாபாரியா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்க கோல் என்னது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். லட்சியம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். இல்லாட்டி நம்ம பண்றதெல்லாம் டைம் வேஸ்ட் தான், கால விரையும் தான். இது பாகவதம் சொல்லி. அப்போ கர்தம் முனிவர் ஒரு துறவியா இருந்தாலும் தேவகுதி அவங்களுக்கு சேவை பண்றாங்க. எப்படி சேவை பண்ணாங்க? சுயநலமே இல்லாம சேவை பண்ணாங்க. அவங்க கர்தமருக்கு சேவை பண்ணும்போது தன்னையே பராமரிக்கிறதையும் மறந்துட்டாங்க. சரியா சாப்பிடல, தூங்கல, தன்னை கவனிச்சுக்கவே இல்லை. அப்படி கணவருக்கு சேவை செஞ்சு அவங்க ரொம்ப ரொம்ப தின் ஆயிட்டாங்க. எலுப்பெல்லாம் தெரியும், மெயின்டைன் பண்ணவே இல்லை அவங்க. அப்போ ஒரு நாள் கர்தமர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, தன் மனைவி இப்படி சேவை பண்றாங்க. அப்போ அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? கணவனோட டியூட்டி மனைவியை சந்தோஷப்படுத்தணும். அப்ப மனைவி என்ன பண்ணாங்க? கர்தம மகரிஷி தன்னுடைய தம வலிமையினால
ஒரு ஃபிளைங் சிட்டியை கிரியேட் பண்ணார். ஃபிளைங் சிட்டி, நாட் ஏரோப்ளைன், ஃபிளைங் சிட்டி. ஒரு விமானம் இல்ல. இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் ஒரு விமானம் கண்டுபிடிச்சது பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ, நாங்க விமானம் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க புல்லட் ட்ரெயின் கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்க மெட்ரோ ட்ரெயின் விடுறோம். கர்தம மகரிஷி தன் தபத்தினால ஒரு பறக்கிற நகரத்தை உண்டு பண்ணார். ஒரு சிட்டி, ஆக்சுவலி சிட்டி இஸ் ஃபிளைங். யோசிச்சு பாருங்க, திடீர்னு மலேசியா பறந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கர்தமர் தன் தபத்தினால பறக்கிற நகரத்தை உருவாக்குனார். அப்ப how much austerity he did, no? எவ்வளவு தபம் பண்ணிருப்பாரு, எவ்வளவு விரதம் இருந்திருப்பாரு, எவ்வளவு சக்தி இருக்கு. அஷ்டாங்க யோகி, that much power he had. ஒரு பறக்கிற நகரத்தையே உருவாக்குனார். அதுல வந்து நிறைய பேலஸ் இருக்கு, நிறைய அரண்மனைகள், பெரிய பெரிய மலைகள், நீர் அருவிகள், அப்புறம் வந்து தாமரை குளங்கள், ஐஸ்வர்யங்கள், ஆபரணங்கள், விலை மதிக்க முடியாத பொருட்களால் உருவாக்கப்பட்ட அரண்மனைகள் எல்லாம் வந்து தன் தபத்தினால கர்தமுனிவர் கிரியேட் பண்ணார். அப்புறம் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அந்த பிளைங் சிட்டியில டிஃபரெண்ட் பிளானட்டை வந்து சுத்தி காமிக்கிறார். நம்ம வந்து டூர் போற மாதிரி நம்ம டூர் போவோம், ஒரு இடத்துல பிளைட் புக் பண்ணி அங்க போய் இறங்கி இன்னொரு பிளைட் மாறணும், 2 பிளைட் மாறணும், அப்புறம் ட்ரெயின் மாறணும், அப்புறம் கார்ல போகணும், அப்புறம் அங்க ரூம் புக் பண்ணணும், அப்புறம் இங்க ரூம் புக் பண்ணணும், அதுலயே டயர்ட் ஆயிடும். சோ ஒரே சிட்டி தான் அது, ஒரே சிட்டி, பிளைங் சிட்டி. அந்த பறக்கிற நகரத்துல உட்காந்துட்டு எல்லா பிளான்டையும் சுத்தி காமிக்கிறார். சோ தட் மச் பவர். எப்படி, எவ்வளவு சக்தி இருக்கு அந்த முனிவருக்கு. ஒரு நகரத்தையே உருவாக்கி அதை பறக்க வச்சுட்டு அதுல தன் மனைவியை கூட்டிட்டு எல்லா கிரகங்களையும் சுத்தி காமிக்கிறார். அப்புறம் கேட்டாரு கர்தமுனி, தேவகுதி, நீ எனக்கு நிறைய சர்வீஸ் பண்ணிருக்க, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஒரு மனைவிக்கு என்ன வேணும்? நல்ல குழந்தைகள் வேணும். சொன்னா எனக்கு குழந்தைகள் கொடுக்கணும். இன்னும் 9 பொண்ணு குழந்தைகள் வந்தது, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை. இந்த கர்தமரும் தேவகுதியும் அப்படி வந்து நல்ல பக்தர்களா இருந்ததுனால பகவானே ஒரு குழந்தையா வந்தார், கபில வாசுதேவர். கபில தேவர் குழந்தையா வந்து மிக உயர்ந்த தத்துவம் சொல்றார். வாழ்க்கையில மிக உயர்ந்த தத்துவம், மிக உயர்ந்த யோகம் என்னது? பக்தி தான். சோ கபில தேவர் வந்து பாகவதம், இது தேர்ட் கேண்டோ, இந்த பாகவதம் தேர்ட் கேண்டோல கபில முனிவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு. ஏன் தூய பக்தி தொண்டு கபில தேவர் சொல்லி தராரு? Why Lord Krishna appeared as Lord Kapila Vasudev, son of Devagudi? Why he teach pure devotion? பகவான் கிருஷ்ணர் தேவகுதிக்கு புதல்வனாக கபில வாசுதேவனா வந்து ஏன் தூய பக்தி தொண்டு சொல்றாரு? ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பேசுறது புரிஞ்சுதான் சொல்லிருப்பீங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுறது புரிஞ்சிருந்தா சொல்லிடலாம். பக்தி இஸ் டாப் மோஸ்ட் யோகா. பக்தினால மட்டும்தான் கடவுளை உணர முடியும், பக்தினால மட்டும்தான் கடவுளை அறிய முடியும். வேற எந்த யோகமும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால கபில வந்து சாங்கிய தத்துவம் சொன்னார். சாங்கிய தத்துவம் என்ன தெரியுமா? சாங்கியா பிலாசபி. சாங்கியா பிலாசபினா இந்த கிரியேஷன் வந்து எப்படி நடந்ததுன்னு வந்து ரிசர்ச் பண்றது. 24 எலிமெண்ட் இருக்கு. இந்த படைப்பு வந்து 24 மூலக்கூறுகள் தான் இயங்குது. 5 பஞ்ச, இது வந்து கொஞ்சம் தத்துவமா இருக்கு இல்லையா? போர் அடிக்குதா? 5 பஞ்சமகாபூதம், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுணர்வு பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேர்க்கின் முக்குணங்கள், இதெல்லாம் சேர்ந்து 24 மூலக்கூறுகள். இதுதான் ரா மெட்டீரியல் கிரியேஷனுக்கு. படைப்புக்கு தேவையான மூலக்கூறு வந்து 24. இதை ரிசர்ச் பண்றதுதான் சாங்கிய பிலாசபி. 5 மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ், 5 கர்மேந்திரியா, 5 ஞானேந்திரியா, 5 knowledge occurring senses, mind, intelligence and ego, and 3 modes of material nature. Totally 24 elements. இதை ரிசர்ச் பண்றதா சாங்கியா பிலாசபி, சாங்கிய தத்துவம். ஓகே, அப்ப இது ரிசர்ச் பண்ண என்ன கன்க்ளூஷன் வரணும்? இந்த 24 மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ணா என்ன முடிவுக்கு வரணும்? இந்த 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது? இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்றுல எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணாட்டு இருந்து. பூமியில் ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்கார மிதியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னிடமிருந்து பிரிந்த சக்தி சொல்றாரு கிருஷ்ணா. அப்போ சாங்கிய தத்துவம் எங்க முடியுது? சாங்கிய பிலாசபி ரிசர்ச் பண்ணி போன எங்க வந்து முடியணும்? பக்தி. தட்ஸ் ஆல். சோ கபில வாசுதேவர்
இந்த சாங்கிய தத்துவம் சொல்லிட்டு 24 மூலக்கூறு ஆராய்ச்சி பண்ணி 24 மூலக்கூறு யார்கிட்ட வந்தது, எங்கிருந்து வந்தது, இதற்கான காரணம் யாரு? கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் பர்சன் ஆஃப் காட். பகவான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அவருக்கு பக்தி தொண்டு செய்யறதுதான் டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம் அப்படின்னு பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டை வந்து கபில தேவர் சொல்றாரு. அதான் இங்க வந்து என்ன சொல்லிருக்கு, இங்க வந்து கர்தமுனி பகவான் கபில வாசுதேவர் கர்தமருக்கு குழந்தையா வந்த உடனே பிரேயர் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கர்தமருக்கு தெரியும் யார் குழந்தையா வந்திருக்கா, பகவானே குழந்தையா வந்திருக்காரு இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, நம்மை போன்ற சாதாரண குடும்பஸ்தர்களின் கவனக்குறைவை கருதாமல், ஏன்னா பெருவா ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க there are so many activities இல்லையா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும், so many activities. அப்ப அவங்க மைண்டை வந்து கிருஷ்ணர் மேல் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணரை தியானிக்க முடியல, பேட்டரி போயிடுச்சு பாருங்க. சோ அவங்களால கிருஷ்ணரை தியானிக்க முடியல, அதனால இருக்கா பேட்டரி போயிடுச்சு. சோ அதே பரமபுருஷர் பகவான் அவரது பக்தர்களுக்கு உதவி புரிவதற்காக நம் இல்லங்களில் தோன்றுகிறார். சோ எல்லார் இல்லத்திலும் கிருஷ்ணர் பகவான் வருவர். எங்கெல்லாம் பக்தி பண்றாங்களோ அந்த பக்தர் வீட்டுக்கு பகவான் வருவர், விக்கிரக ரூபத்தில் வருவர். சரி, ஒரு பக்தி பண்ற பக்தனுக்கு எப்படிலாம் பகவான் உதவி செய்வாரு? நம்ம எல்லாம் பக்தி பண்றோம் இல்லையா, இந்த பக்தி பண்ற பக்தனுக்கு பகவான் எப்படிலாம் உதவி செய்வார்? ட்ரை பண்ணுங்க. நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏ நமாம் உபயாந்தி தே. பகவத்கீதை சொல்றாரு 10.10 10ஆம் அத்தியாயம். இங்க எவ்வளவு பேர் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க? ஓகே, தினமும் ரீட் பண்ணு, பகவத்கீதை ரீட் பண்ணு. பாகவதம் எவ்வளவு பேர் வீட்டுல இருக்கு? பாகவதம் செட்டு. ஓகே, நீங்க உங்க வீட்டுல எல்லாம் பாகவதம் செட் இல்லையா? ஓகே, பாகவதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாகவதத்துல பகவத்கீதை எல்லாரும் வீட்டுல இருக்கா? பகவத்கீதை இருக்கா உங்ககிட்ட? ஓகே, நீங்க வந்து பகவத்கீதை கொடுங்க, பகவத்கீதை வாங்கிக்கோங்க. தினமும் 1 பேஜ், ரொம்ப ஈஸியா இருக்கும், தமிழ்ல தான் இருக்கும், கஷ்டம் இருக்காது, நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, கடவுள் யாரு, நம்ம யாரு, கடவுளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சோ கிருஷ்ணா வந்து பக்தருக்கு எப்படி உதவி செய்யறாரு? அவர் இதயத்திலேயே பரமாத்மா, நம்ம இதயத்திலேயே பரமாத்மாவா இருக்காரு. எங்கெல்லாம் ஜீவாத்மா இருக்கோ அங்க கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அன்போடு பக்தி செய்யற பக்தன் இதயத்திலிருந்து பகவான் என்ன பண்றாரு? ததாமி புத்தி யோகம் தம் ஏ நமாம் உபயாந்தி. பகவானை புரிஞ்சுக்கிற புத்தி இருக்கு இல்லையா, நாலேஜ் வேணும் இல்ல, அது யார் கொடுப்பா? பகவான் தான் கொடுக்கணும். தேசாமேவா அனுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானிஜம் தமஹ நாஸ்யாமாத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. இப்ப தாமோர் ஆர்த்தி எல்லாம் பண்றீங்க இல்லையா? எவ்வளவு பேர் தாமோர் ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கீங்க? தினமும் இன்னைக்கு எல்லாம் ஆர்த்தி பண்ணுவோம். அப்ப ஆர்த்தி பண்ணும்போது அந்த தீபம் வச்ச உடனே அங்க இருள் போயிடும் இல்லையா, லைட் போட்ட உடனே இருள் போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணா நம்ம இதயத்துல கிருஷ்ணரை நம்ம உணர ஆரம்பிச்சுட்டோம்னா நம்மகிட்ட அறியாமை போயிடும். தேசாமேவானுகம் அகம் அஜ்ஞானஜம் தமக. நம்ம இதயத்தில் இருந்து கொண்டே கிருஷ்ண அறியாமை போக்கிடுவார். ஞான தீபேன பாஸ்வதா, அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான நாலேஜ் கொடுப்பார். அப்ப கிருஷ்ணர் எப்படி ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றார்? நம்ம இதயத்திலேயே பரமாத்மா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி? அதாவது ஒருத்தர் கடவுளை உணரணும்னு முடிவு பண்ணிட்டா, நான் வந்து கடவுளை உணரணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா நம்ம இதயத்திலேயே பரமாத்மா இருக்கிற பகவான் நமக்கு உதவி பண்ணுவார். அப்புறம் எப்படி உதவி செய்வாரு? எஸ், அசோசியேஷன், பக்தர் சங்கம், சாது சங்கம். அப்புறம் சாண்டிங், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. இந்த நாம ஜபம் இருக்கு இல்லையா, ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் அறியாமை போக்கிடும். அப்புறம் கிருஷ்ணா பத்தி கேட்கறது வெரி குட்.
சொன்னத சுகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்த ஸ்தோகி அவத்ராணி விதுனோதி சுகிருது சதா. கிருஷ்ணரை பத்தி கேட்கும் போது அறியாமை போயிடும். வெரி குட். சோ இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. அப்புறம் பக்தர்கள் மூலமா உதவி செய்யறாரு. நாம ஜப பன்மா அறியாமை போயிடும். கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுனால அறியாமை போயிடும். அப்புறம் பிரசாதம் பகவானுக்கு நிவேதனம் பண்ண உணவு சாப்பிடும் போது நம்ம தூய்மை அடைவோம். அப்புறம் கீர்த்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது எதையும் தூய்மையாக கிருஷ்ணரை உணரலாம், கடவுளை உணரலாம். அப்புறம் குரு, ஆன்மீக குருவோட கருணை, பகவத்கீதா, பாகவதம், சாஸ்திரா, சாது, சாஸ்திரா, குரு இல்லையா? எப்படிலாம் கிருஷ்ணரை உணரலாம், கடவுளை நம்ம இதயத்திலே உணரலாம். அதுக்கப்புறம் கடவுளை விக்கிரக ரூபத்திலே உணரலாம். நைட்டி ஃபார்ம்ல கடவுள் விக்கிரக ரூபத்தில் வர்றாரு. அப்புறம் நிறைய லீலைகள் பண்றாரு. லீலைகளை கேட்கும் போது அவர் உணரலாம் இல்லையா? ஸோ அதனால ஃபேமிலி லைஃப்ங்கிறது இல்லற வாழ்க்கை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கும். அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தர் பக்தி செய்யறது மூலமா கடவுளை உணரலாம். அப்போ இல்லற வாழ்க்கையிலிருந்து பக்தி பண்ணிட்டு இருந்தா நம்ம எதையுமே நிறுத்த வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போதை விட்டுடணுமா, இல்லை நான் வேலையை விட்டுடணுமா, நான் மனைவியை விட்டுடணுமா, குழந்தைய விட்டுடணுமா, குடும்பத்தை விட்டுடணுமா, எதுவுமே தேவையில்லை. நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே கிருஷ்ண பக்தி பண்ணும்போது கிருஷ்ணரை உணரலாம். அதாவது எங்க கர்த்தமர் சொல்றாரு. கர்த்தமர் என்ன சொல்றாரு? பகவானே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே, எங்களுக்கு அருள் பண்றதுக்காகவே வந்திருக்கீங்க. நம்மை போன்ற சாதாரண குடும்ப தலைவர்களின் கவனக்குறைவை கருதாமல் அதே பரமபுருஷர் பகவான் அவரது பக்தர்களுக்கு உதவி புரியும் நோக்கத்துக்காக. பக்தர் என்ன விரும்புறாரு? ஒரு பக்தர் என்ன விரும்புவார்? உங்களுடைய நோக்கம் என்ன? பக்தருடைய நோக்கம் என்ன? கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரை உணரணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்ப அதுக்கு உதவி செய்யறதுக்காக பகவானே வந்துடுறாரு இல்லையா? அடுத்து என்ன சொல்றாரு? ஸ்ரீயம் வாக்கியமிருதம் கர்த்தும் அவதீர்ணோ சிமே கிருஹே சிகீர்ஷுர் பகவான் ஞானம் பக்தானாமானவர்தன. கர்த முனிவர் கூறினார், உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்பொழுதும் அதிகரிக்கும் என் அன்புள்ள பகவானே, உங்களது பக்தர்களின் மதிப்பை எப்போதும் அதிகரிக்கும் என் அன்புள்ள பகவானே, நீங்கள் உங்கள் வார்த்தையை செயல்படுத்தவும் உண்மை அறிவின் நெறிமுறைகளை பரப்பவும் என் வீட்டில் வந்துள்ளீர்கள். ஏன்னா பகவான் சொன்னாரு, நான் உங்களுக்கு குழந்தையா வருவேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது மாதிரி யார்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு குழந்தையா வருவேன்னு? கிருஷ்ணா வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வரேன்னு சொன்னார். கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவிக்கும் குழந்தையா வந்தனால ஒரு பேர் என்ன? வாசுதேவ் இல்லையா? அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? எப்பவுமே தன் பக்தனுக்கு புகழ் கொடுக்குறாரு. எப்படி புகழ் தர்றாரு? ராமர் லங்கைக்கு எப்படி போனாரு? ராமர் லங்கைக்கு போகும்போது பாலம் கட்டி போனார். ஹனுமான் எப்படி போனாரு? ஒரே ஜம்ப்ல போனார். இப்ப ராமர் பலசாலியா, ஹனுமான் பலசாலியா? இல்லையா? ராமர் 100 யோஜனா சமுத்திரம், 800 மைல், அதை கடக்கிறதுக்கு பாலம் கட்டி போனார். ஹனுமான் ஒரே ஜம்ப்ல ஜெய் ஸ்ரீராம் ஒரே ஜம்ப்ல போயிட்டார். மகேந்திர மலையிலிருந்து திரிகுடமலைக்கு போயிட்டார். அப்ப யார் பலசாலி? யார் மக்கள் அதிகமா வழிபடுறாங்க? ஏன்? அப்ப யார் பகவான்? ஹனுமான் பகவான, ராமர் பகவான்? ஹனுமான் கடவுளா, ராமர் கடவுளா? சோ என்ன வார்த்தை சொல்லிருக்கு? ரொம்ப அழகா சொல்லு, உங்கள் பக்தர்களின் மதிப்பை எப்போதும் அதிகரிப்பதற்காக. சோ பகவான் தன்னை விட தன் பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும்னு நினைக்கிறார். தன்னை விட தன் பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும். அதனால ராமர் பாலம் கட்டி போனாரு, ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார். இன்னைக்கு ராமரோட ஹனுமான் நிறைய வழிபடுறாங்க. ஏன்? ஹனுமானுடைய புகழ் ராமர் விரும்புறார். ஹனுமானுக்கு புகழ் கிடைக்கணும். ஹனுமான் எப்படி சேவை பண்ணாரு? நான் போய் லங்கையில சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு ராமர் எனக்கு நிறைய சன்மானம் கொடுப்பாரு, நிறைய கோல்டு காயின் தருவாரு, இல்ல எனக்கு அயோத்தியாவில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாரு,
எனக்கு ஒரு கிராமமே கொடுத்துருவாரு. இப்படியே போனாரு. அனுமார் எப்படி சேவை பண்ணாரு? எதுவுமே எதிர்பார்க்கல. என்னுடைய சேவை ராமருக்கு சேவை பண்ணும். எனக்கு நான் ராமனுடைய சேவகன், ராமருக்கு சேவை பண்ணணும். அந்த சேவையில ஹனுமானுடைய சேவையில ஹனுமானுடைய பக்தியில எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சிம்பிளி வாண்ட் டு சர்வ் லார்ட். வெறுமனே ராமனுக்கு சேவை பண்ணணும். அதுதான் தூய பக்தி, பியோர் டிவோஷன். ஹனுமானுடைய தூய பக்தினால என்னாச்சு? ராமரை விட ஹனுமானுக்கு புகழ் கொடுக்கிறார். ராமர் பகவான் என்ன பண்ணாரு? தன்னை விட தன் பக்தனுக்கு புகழ் கொடுக்கிறார். சரி, மகாபாரத யுத்தத்தில் யார் சண்டை போட்டா? பாண்டவர்கள். ஏன் கிருஷ்ணரால கொல்ல முடியாதா கௌரவர்களை? கிருஷ்ணரால அயோக்கியர்களை கொல்ல முடியாது, அசுரங்களை கொல்ல முடியாதா? ஏன் அர்ஜுனனை பண்ண சொல்றாரு? இப்ப புகழ் யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் தான் பீஷ்மரை கொண்டார், அர்ஜுனன் தான் துரோணரை கொண்டார், அர்ஜுனன் தான் கர்ணனை கொண்டார். புகழ் அர்ஜுனனுக்கு. பட் கிருஷ்ணா இல்லைன்னா அது நடந்திருக்குமா? அர்ஜுனன் பக்கம் கிருஷ்ணா இல்லைன்னா என்ன இருக்கும்? பாண்டவர் தோத்து போயிருப்பாங்க. ஜெயத்து பாண்டு புத்திரானா ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா. கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தனால ஜெயிச்சாங்க. புகழ் யாருக்கு கொடுத்தாங்க? கிருஷ்ணா பாண்டவருக்கு. நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சி. பகவான் சொன்னார், அர்ஜுனா நீ ஒரு கருவிதான். ஆல்ரெடி குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. கிருஷ்ணா எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. அந்த விஸ்வரூபத்துல காமிக்கிறார். விஸ்வரூபத்துல கிருஷ்ணா காமிச்சாரு. அந்த குருக்ஷேத்திர போரே முடிஞ்சது. இப்ப புகழ் மட்டும்தான் அர்ஜுனனுக்கு. நீ செஞ்சது புகழ வாய்க்கொண்டு. ரைட். சோ எப்பவுமே கிருஷ்ணா தன்னை விட தன் பக்தன் புகழப்படுவதை விரும்புவார். நம்ம எல்லாம் என்ன விரும்புறோம்? என்ன புகழ்னு விரும்புறோம். நம்ம எல்லாருமே என்ன புகழ் படணும், நான் புகழணும், எனக்கு பேர் கிடைக்கணும். கிருஷ்ணா எப்படி நினைக்கிறாரு? தன் பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும், தன் பக்தனுக்கு பேர் கிடைக்கணும். இதுதான் கிருஷ்ணாவுடைய மென்டாலிட்டி. So same the pure devotee. தூய பக்தர் என்ன நினைப்பாரு? மற்றவங்களுக்கு புகழ் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு பேர் கிடைக்கணும். அதான் பியூர் டிவோஷன். சரி, தாமோதர மாதத்துல யார நம்ம புகழ்றோம்? தாமோதர மாதத்துல யார புகழ்றோம்? நோ. தாமோதர லீலையை கொண்டாடுறோம். ஏன் தாமோதர கொண்டாடுறோம் இன்னைக்கு? ஏன் கிருஷ்ணாக்கு தாமோதரன் பேரு? வருஷம் தாமோதர லீலை கொண்டாடி எல்லாம் மறந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. யார் கைத்துல கட்டினா? யசோதம்மா இல்லைன்னா தாமோதர லீலை இல்ல. யசோதாமா இல்லைன்னா தாமோதர லீலை இல்ல. யசோதாமா இல்லைன்னா கிருஷ்ணருக்கு தாமோதரன் பேரே இல்ல. யசோதாமா இல்லைன்னா கிருஷ்ணருக்கு யசோதானந்தன் பேரே இல்ல. யசோதாமா இல்லைன்னா கிருஷ்ணருக்கு விருந்தாவன லீலையே இல்ல. யசோதாமா இல்லைன்னா கிருஷ்ணருக்கு நந்தகுமார்னு பேரே இல்ல. அப்ப யாருக்கு புகழ்? பட் யசோதான் என்ன அர்த்தம்? யசோதானா கிருஷ்ணருக்கு புகழ் தர்றவங்க. யசஸ்தா யசோதா அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு புகழ் தர்றவங்க. ஆனா யசோதாமா கிருஷ்ணருக்கு புகழ் தர்றாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு இப்போ? இந்த லீலையில யசோதாமாவுக்கு தான் புகழ். என்ன தவம் செய்தாலோ யசோதா. யசோதாமா என்ன தவம் பண்ணாங்க? யசோதாமாவுக்கு என்ன சிறப்பு? அந்த பகவானே குழந்தையா வந்திருக்காங்க. இப்ப பேசணுமே, யோகிகளால் அடையப்பட முடியாதவர், யோகிகளால் தரிசனம் பண்ண முடியாதவர், ஞானிகளால் உணரப்பட முடியாதவர், ஞானிகளால் அடைய முடியாதவர். யாருக்கு குழந்தையா வந்திருக்காங்க? யசோதாமாவுக்கு. யார உரல கட்டி போடுறாங்க? கிருஷ்ணரை, முழு முதற் கடவுளை, பகவான, பரந்தாமன், பரமாத்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரமசத்தியம், பரபிரமம். அவர் என்ன பண்றாங்க? உருளை கட்டி போடுறாங்க. யோகிகளால கட்ட முடியல கிருஷ்ணரை. யோகிகள் தியானம் பண்ணி இருதயத்துல கடவுளை நிறுத்தணும்னு பாக்குறாங்க, முடியல. ஞானிகள் சாஸ்திர விசாரணை பண்ணி கடவுளை உணரணும்னு பாக்குறாங்க, முடியல. ஆனா யசோதம் என்ன பண்ணாங்க? எப்படி முடிஞ்சது? பக்தி. பக்தி பக்தி இருந்தா கிருஷ்ணரை கட்ட முடியும். பக்தி இருந்தா கிருஷ்ணர் பக்தன் சொல்றது கேட்பார். பாண்டவருக்கு தூதனா போறாரு, அர்ஜுனுடைய சாரதியா இருக்காரு, அவரோட நண்பரா இருக்காரு, உறவினரா இருக்காரு. ஏன்? துவாரகையில 16,100 அரண்மனை, மதுரால பெரிய அரண்மனை. இதெல்லாம் விட்டுட்டு பாண்டவர் கூட காட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அவங்க சாப்பிடுற கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிடுறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. அர்ஜுனுடைய மடியில படுத்து தூங்குறாரு.
சிலப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஏன் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு? குடிசையில பாண்டவருடைய குடிசையில போய் உட்கார்ந்துருக்காரு. துவாரகாபதி, துவாரகாதேஷ், துவாரகையின் சக்கரவர்த்தி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? காட்டுல பாண்டவருடைய குடிசையில உட்கார்ந்துருக்காரு. ஏன்? பக்தி. பக்தினால கிருஷ்ணர் ரொம்ப சுலமா அடையலாம். பகவத்கீதை சொல்றாரு. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றாரு, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய தஸ்ய யோகினா. அனன்ய சேதா, அனன்ய சேத்தானா இடையராது மனதோட எப்பவுமே, சததம் இடையராது மனதோடு எப்பவுமே யாரு கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்களோ, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச, இடையராது மனதோடு யார் எப்பவுமே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த யோகிக்கு அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி தஸ்யாகம், அகம் நான், தஸ்யாகம் சுலப பார்த்தா, பிரதாவின் மகனே பார்த்தனே அர்ஜுனனை சுலபமா அடையப்படக்கூடியவன். அப்ப கிருஷ்ணரே நினைச்சிட்டு பக்தி பண்றவனுக்கு, பக்தி பண்ற பக்தனு கிருஷ்ண சுலபமா அடையக்கூடியவரா இருக்கு. ஆனா பிரச்சனை என்னது? கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணுமே, முடியலையே. உங்களால கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்க முடியுதா? 24 hours முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் கிருஷ்ணரை மேல நினைக்க முடியுதா? முடியல. அப்ப என்ன பண்ணணும்? கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிவி பார்க்கணும், செல்போன் பார்க்கணும். கிருஷ்ணரே நினைச்சிட்டு என்ன பண்ணணும்? டிவிலையும் கிருஷ்ணரை பார்க்கணும், செல்போன்லயும் கிருஷ்ணரை பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாம் அப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க. கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு வழி என்ன? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இஸ் கால்ட் ஜபா மெடிடேஷன். ஜபத்தை தியானமா செய்யணும், மாலையை ஓட்டி விடக்கூடாது. ஓ நான் மாலை சொல்ல சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம் 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 நான் சொல்லி முடிச்சிட்டேன். நோ, ஜபா வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. ஜபா மெடிடேஷன் பண்ணணும். அப்ப ஜபத்தின் மூலமா கிருஷ்ண தியானம் பண்ணலாம். சரிங்க, என்னால எப்பவுமே ஜபம் பண்ண முடியாது, என் மைண்ட் ஜபத்துல நிக்க மாட்டேங்குது. நான் ஒரு குறிப்பிட்ட மாலை பண்ணிடுறேன், நான் ஒரு குறைந்தபட்சம் 16 மாலை பண்ணிடுறேன். சரி, 16 மாலை ஜபம் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 2 hours ஆகும். மீதி நேரம் எப்படி கிருஷ்ணரை நினைக்கிறது? ஜபம் பண்ணும்போது கிருஷ்ணரை நினைக்கலாம், ஜபம் பண்ணும்போது கிருஷ்ணரை நினைக்க முடியுதா? அங்கேயும் கஷ்டம். 10 மந்திரம் சொல்லுவோம், 14 மந்திரத்தை ஓடி போயிடும். ஓ இன்னைக்கு அவங்க வரேன்னு சொன்னாங்களே, இவங்க போன் பண்றேன்னாங்களே, அங்க போகணுமே எங்க போகணுமே. மனசு அப்படியே குட்டி சாத்தா மாதிரி வேலை பண்ணும். குட்டி சாத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு இடத்துல இருக்காது. குரங்கு பார்த்துருக்கோம், குட்டி சாத்தம் பார்த்தது இல்ல, குரங்கு பார்த்துருக்கோம். குரங்கு ஒரு இடத்துல இருக்குமா, இந்த மரத்துல அந்த மரத்தாவோ அங்க ஒரு மரத்துல உருப்படியா உட்காரு. அது மாதிரி மைண்டு. அப்ப என்ன பண்றது? மனதை நிறுத்த முடியலையே. ஒரு ஊர்ல ஒரு யோகி இருந்தார். நான் ஒரு கதை சொல்லி முடிச்சேன். ஒரு ஊர்ல ஒரு யோகி இருந்தாரு. அந்த யோகி வந்து யாரு என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அப்ப எல்லாரும் யோகி கிட்ட போனாங்க. அப்போ ரொம்ப ஏழை ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வறுமையில் இருக்காரு. அவருக்கு திடீர் பணக்காரன் ஆகணும்னு ஆசை. அவருக்கு திடீர் பணக்காரன் ஆகணும். அவர் இந்த யோகிட்ட ஓடி வந்தார். இந்த யோகிட்ட வந்து, ஐயா நான் கேள்விப்பட்டேன், நீங்க யார் என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்களா? நான் என்ன பணக்காரன் ஆக்குங்க அப்படின்னு. என்ன வந்து பணக்காரன் ஆக்குங்க. அப்ப அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்கு, நான் கொடுக்குறேன். குட்டி சாத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய சினிமாலாம் வரும், என்ன கேட்டாலும் ஒன்னே கொண்டு வந்து கொடுக்கும். குட்டி சாத்தம் நீங்க பார்த்தது இல்ல? அப்படி ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்கு, நான் கொடுக்குறேன், அது நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கும். நீ என்ன கேட்டாலும், நான் என்ன கேட்டாலும் கொடுக்குமா? என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஆனா ஒரு கண்டிஷன். அதுல என்ன கண்டிஷன்? நீ அதுக்கு வேலை கொடுக்கல, உன்னை தொந்தரவு பண்ணணும். நீ வந்து அதுக்கு வேலை கொடுக்கலனா உன்னை தொந்தரவு பண்ணும். அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த குட்டிச்சாதான் நான் உட்கார விட மாட்டேன்னு. சரி கூட்டின்னு வந்துட்டார். குட்டிச்சாதன் அழைச்சிட்டு வந்து, குட்டிச்சாதான் கேட்டது, ஏய் எனக்கு ஏதாவது வேலை கொடு, உனக்கு வேலையா நிறைய இருக்கு பாரு, என் வீடு குடிசையா இருக்குது, பெரிய அரண்மனையா இருக்குது.
அடுத்த செகண்டே குட்டிச்சாத்த அந்த வீடு பெரிய பேலஸ் ஆகிடுச்சு. ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் தான். அது வந்து ரொம்ப சப்டில் லெவலில் ஒர்க் பண்ணும். டக் 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 ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். இந்த குட்டிச்சாத்தா என்ன பண்ணிச்சு, அந்த குடிசையை கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய மாளிகை ஆக்கிடுச்சு, பேலஸ் ஆக்கிடுச்சு, அரண்மனை ஆகிடுச்சு. உனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது என்ன வேலை? இதே பொருள் நிறைய இருக்கு உனக்கு. நான் பாரு பழைய துணி தான் போட்டிருக்கேன், என்கிட்ட துணியே இல்லை. எனக்கு நிறைய புது ட்ரெஸ் வேணும். திடீர்னு பார்த்தா ஒரு ரூம் நிறைய ட்ரெஸ், ரூம் நிறைய ட்ரெஸ். நம்ம அம்மா வந்து கல்யாண வீட்டில் கல்யாணத்தப்போ வாங்கின புடவையில இருந்து பீரோல இருக்கும், அது மாதிரி நிறைய ட்ரெஸ், ரூம் நிறைய ட்ரெஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு சாப்பிட்டு ஒரு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டது இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷா சாப்பாடு வேணும். எவ்வளவு தானே? நாசிலாம வந்து தவுக்கறி எல்லாம் வந்துருச்சு. நாசிலாமா தாவு கறிப்பாம்பு எல்லாம் வந்துச்சு. அப்படி வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. பாயசம், வடை, ஸ்வீட்டு, பூரி, அல்வா, சமோசா, ரசகுல்லா, சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. சரி, வேற என்ன வேணும்? நான் வந்து வசதியே இல்லை, எனக்கு நிறைய பணம் காசு எல்லாம் வேணும். அவ்வளவுதானே? ஒரு ரூம் நிறைய வந்து கோல்டு காயின், ஜுவல்ஸ், அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்த என்ன வேலை? இவனுக்கு பயம் வந்துச்சு. இப்போ வேற என்ன கேட்கறது இல்லையா? வீட்டுல வந்து வீடு பெரிய அரண்மனை ஆயிடுச்சு, வீடு நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, துணி இருக்கு, சாப்பாடு இருக்கு. சொல்லு, உன்னை கொன்னுருவாங்க. ஐயோ, அது பேஜார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இதுல வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, எனக்கு ஒரு 1000 ஏக்கர் நிலம் வேணும். 1000 ஏக்கர் நிலம். இது உடனே போய் 1000 ஏக்கர் நிலம் ரெடி பண்ணிடுச்சு. அடுத்தது வேற என்ன வேலை? நீ போய் இந்த நிலத்தை உழுதுட்டு வாங்க. இது போய் ஃபார்மிங் பண்ணிச்சு. அடுத்து என்ன வேலை? தண்ணி ஊத்துன. அடுத்து என்ன வேலை? அடுத்து என்ன பண்றது? உன் குறவலையை பிடிச்சிருவேன், கொண்டுருவேன். நேரம் அந்த யோகிட்டு ஓடி வந்துட்டான். ஐயா, நீங்க குட்டிச்சாத்தா திரும்ப வாங்கிக்க, என்னால முடியல, என்ன தொந்தரவு பண்ணுது, என்ன வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன், அதை கூட்டிட்டு போனா உன்னை தொந்தரவு பண்ணு நான் சொன்னேன். நீ கேட்டியான்னு? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, என்னால பழையபடி ஆக்கிடுவேன். வேண்டாது, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது பண்ணிக்கோ, அப்போ உன்னை தொந்தரவு பண்ணாது. வீட்டுல வந்து ஒரு பெரிய ஏணி வச்சுக்கோ, லேட்டர் இருக்குல்ல ஏணி, அந்த ஏணி வச்சுட்டு குட்டிச்சாத்தான் ஒரு வேலை கொடுத்துரு. இது ஏணி மேல ஏறு. அது போய் ஏணி மேல ஏறும். ஏறி இறங்கிட்டு வந்து என்ன வேலைங்க, போய் அந்த டப்பா எடுத்துன்னு வா, டப்பா எடுத்துன்னு வந்துடும். அடுத்த என்ன வேலை? போய் ஏணி மேல ஏறுங்க. அது ஏணி மேல இறங்கும். அடுத்த என்ன வேலை? இங்க வா, போய் எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வா, சாப்பாடு எடுத்துன்னு வந்து. அடுத்த என்ன வேலை? போய் ஏணி மேல ஏறு. சோ அதுக்கு பர்மனன்ட் ஜாப் ஒண்ணு இருக்கு. குட்டிச்சாத்தோட பர்மனன்ட் ஜாப் என்னது? அதுக்கு நிரந்தரமான வேலை ஏறி மேல ஏறி இறங்கணும். அப்புறம் கார் ஓட்டுனா கார் ஓட்டணும், சாப்பாடு கொண்டு சாப்பாடு கொண்டு வரணும். அப்புறம் என்னது? போய் ஏணி மேல ஏறி. அப்ப என்ன தொந்தரவு பண்ணாரு? தொந்தரவு பண்ணுமா? இப்போ அதுக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கொடுத்தாச்சு, அது ஏணி மேல ஏறி இறங்கணும். அப்ப தொந்தரவு பண்ணாரு. அது மாதிரி பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து என்ன சொல்றாரு? புரோபாடி குரு பக்தி சித்தாந்த மகாராஜ் அவர் தான் இந்த கதை சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கு இல்லையா, ஒரு குட்டிச்சாத்தா மாதிரி, அதை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு பர்மனண்டா ஒரு வேலை கொடுக்கணும். அதுதான் இந்த வேலை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மனசு சும்மா இருந்தா தொந்தரவு பண்ணும். இங்க போகலாமா, அங்க போகலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, சோ மெனி ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளம் எங்கிருந்து வருது? பிரச்சனையில எங்கிருந்து வருது? மனதிலிருந்து இருந்து வருது. மனதை கட்டுப்படுத்த என்ன வழி? ஜபம் செய்யணும். அப்புறம் ஜபம் பண்ண வரைக்கும் ஜபம் பண்ணணும். அப்போ நான் வந்து என்னால ஜபம் பண்ணிட்டே இருக்க முடியல. நான் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஜபம் பண்றது. ஹரிதாஸ் தாக்கூரை வந்து ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் சாண்டிங் பண்ணாரு. நாமாச்சாரியர். நம்மளால அப்படி பண்ண முடியுமா? அப்ப புரோபா என்ன சொல்லியிருக்காரு? கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் பாகவதம் படிங்க, கொஞ்ச நேரம் வந்து கீர்த்தன் கேளுங்க, கொஞ்ச நேரம் சேவை பண்ணுங்க, அப்புறம் படிங்க, வேலைக்கு போங்க, வியாபாரம் பண்ணுங்க. அப்ப மைண்டை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? தொந்தரவு பண்ணாரு. ரைட். அப்ப என்ன பண்ணணும்? பக்தியில மனதை ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி பாடணும், கிருஷ்ணரை பத்தி ஜபிக்கணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அப்புறம் நம்ம உத்தியோக கடமை, நம்ம என்னென்ன சினிமா செஞ்சுட்டு இருக்கணும். இதுதான் பக்தி யோகா. இது நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கலாம். யார் சந்தோஷமா இருப்பா? யாரு மனது வந்து சந்தோஷமா இருக்கா அவங்க சந்தோஷமா இருப்பான் இல்லையா? உங்க மனசு சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கு. மனதுல கவலையா இருந்தா சந்தோஷமா இருப்பீங்களா? மனது ஃபுல்லா ஒரே கவலை, எப்படி சந்தோஷமா இருக்கும்? அப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு அமைதியான வாழ்க்கை வேணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யாரும் கிருஷ்ணரை நினைக்க மாட்டேங்கிறாங்க.
கிருஷ்ணரை நினைச்சாதான் இதெல்லாம் சாத்தியம். அதனால நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை ஜபம் பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், பகவானை வர்ஷிப் பண்ணணும், அப்புறம் பகவானை பத்தி கேட்கணும். இப்படி வந்து நம்ம லைஃப் அப்படி போல்டு பண்ணணும். நம்ம வாழ்க்கையை அப்படி அமைச்சிட்டோம்னா ஹாப்பியா இருக்கு. இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? சாண்டிங் பண்றது ரொம்ப ஈஸி தான். நீங்க ஜபம் பண்றதுக்கு வீட்டை விட்டு வெளியில வாங்க, காட்டுக்கு போங்க, தலை குப்புற நில்லுங்கன்னு சொன்னா கஷ்டம். நீங்க எங்க இருக்கீங்களோ உட்காந்து சாண்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்க வீட்டுல என்ன சமையல் பண்றீங்களோ கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் கிருஷ்ணரை பத்தி பாடலாம், படிக்கலாம், கேட்கலாம். அப்ப பக்தி யோகா இஸ் நாட் ஓன்லி டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம், இட்ஸ் வெரி ஈஸி ஆல்சோ. சுசுகம் கர்த்தும் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. பக்தி தொண்டு ரொம்ப இனிமையானது, சுலபமானது, அழிவற்றது, திவ்யமானது. அதனால என்னோட தவப்பாடு வேண்டுகோள் என்னது, நம்ம எல்லாம் பக்தி பண்ணி வாழும்போது சந்தோஷமா இருக்கணும், கிருஷ்ணாட்ட போயிடணும். ரைட்? புரிஞ்சுதா? அதனால இன்னைக்கு என்ன புரிஞ்சிட்டோம்? நீங்க என்ன புரிஞ்சது உங்க கிளாஸ்ல? பக்தி இஸ் த டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம். பக்தி பண்ணும்போது எவ்ரிதிங் கம்ஸ் பாசிபிள். எவ்ரிதிங் கம்ஸ் பாசிபிள். பக்தி பண்ணா எல்லாம் சாத்தியமாயிடும். அமைதி, சந்தோஷம், வெற்றி, everything will come automatically. Simply we depend on Krishna. கிருஷ்ணரை சார்ந்து இருந்தோம்னா, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணா, then he will look after everything. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்தமுனி வீட்டுக்கு பகவானை தேடி வர்றாரு, யசோதாமாவை தேடி கிருஷ்ணர் வர்றாரு. யசோதா கிருஷ்ணரை தேடி போல, கிருஷ்ணர் யசோதாமாவை தேடி வந்தார். கர்தமுனி ஒரு கிருஷ்ணரை தேடி போல, பகவான் கர்தமுனி ஒரு குழந்தையா வர்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பக்தி பண்ணா பகவான் நம்மளை தேடி வருவார். நம்ம பகவானை போய் தேட வேண்டாம். கிருஷ்ணர் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்காரு, போய் ஒன்னும் தேட வேண்டாம். நம்ம வீட்டுல இருந்து பக்தி பண்ணா பகவான் நம்ம தேடி வருவார். தான் வந்துட்டு ஜெகநாத் இருக்காரு, ஜெகநாத் இருக்காரு வீட்டுல, அப்படின்னா பகவான் உங்க வீட்டுல இருக்காரு. பாகவத வீட்டுல இருந்தா கிருஷ்ணர் இருக்காரு. ஜெபம் பண்ணா கிருஷ்ணர் ஸ்டார்டிங்ல இருக்காரு. இதை நம்ம ரியலைஸ் பண்ணலாம். பக்தி பண்ணும்போது கிருஷ்ணன் ரியலைசேஷன் கொடுப்பாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கும்.